அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே மாதம் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்த்தால், சனி பகவான் ஒருவரை தவிர மற்ற 8 கிரக நிலைகளிலும் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மே மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறார். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில், பிறகு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கர்மஸ்தானத்தில் பலம் பெற போகிறார். ராசியின் அதிபதியான சூரியனை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதேபோன்று 9இல் உச்சம் பெற்றிருக்கும் போதும் எதிர்பாராத மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். எனவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அவருடன் இணைந்து முற்பகுதியில் மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தையும் பிற்பகுதியில் மிக வலுவாக கர்மஸ்தானத்தையும் வலு சேர்க்க போகிறார். ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன். எனவே புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் நிறைந்த நன்மையை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் வலம் வரக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. விரயத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் பல பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், வீரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசிக்கு வருவது சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் மங்கள பாக்கியம் நிறைந்த இடங்களில் செவ்வாய் வலம் வருவதை காட்டிலும் ஜென்ம ராசியில் வலம் வரும்போது நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மங்களகாரகனின் அமைப்பால் எளிதில் பல காரிய வெற்றிகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. புதிய விளைநிலம் வாங்குதல், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குதல் போன்ற முயற்சியில் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக இந்த மே மாதத்தில் சந்திப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனும் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. கடந்த சில மாதங்களாகவே அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தி உச்சம் பெற்றிருந்த சுக்கிரனின் மாறுதல் என்பது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு வந்த அஷ்டம பாதிப்புகள், பல்வேறு வகையான பணிகளில் இருந்த தடைகள் விலகுகிறது. கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பல பணிகளில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழலும் தடை தாமதம் அதிகமாக நிலவிய நிலையில் தற்போது நல்ல மாற்றத்தை உறுதியாகவே சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். உச்சபலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் எதிர்பாராத நல்ல மாற்றமும் குரு சந்திர யோகத்தின் காரணமாக திட்டமிடாத பல பணிகளில்
எளிதில் வெற்றி வாய்ப்பும் விருதுகளையும் கௌரவத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலிமை வாய்ந்தவர். நவ கிரகங்களின் தலைவன், முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானம் ஆகிய 10 இருந்து லாபஸ்தானம் ஆகிய 11 நுழைகிறாருங்க. இது உறுதியாகவே மிக பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் விளம்பெறும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய குருவின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். குடும்ப வருமானத்தையும் உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. தற்காலிகமாக பிரிவை சந்தித்த குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஒற்றுமையும் உறவு பாராட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்த சூழலில் மாற்றம் ஏற்படுவதோடு சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய குரு பகவான் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் பாக்கியத்தின்படி மிக வலுவாக 7 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. சனி பகவானின் இரு அமைப்புகளுமே சற்று சாதகமற்ற சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் ஒவ்வொரு பணியையும் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிறு கவனக்குறைவு கூட மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் தீர்க்க முடியாத இடியாப்ப சிக்கல் போன்று பல சிரமங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதே வேளையில் திருக்கணிதத்தின்படி முழுமையாக ராகு சப்தமத்தில் நுழைகிறார். வாக்கியத்தின்படி ஏற்கனவே அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைந்து விட்டார். மோட்சக்காரகரான கேதுவும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. ராகு கேதுவின் பெயர்ச்சி மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் அஷ்டம ராகுவின் ஆதிக்கம் வீழ்ச்சியடையக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும். சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் இந்த மாறுதல் சனியால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு நிச்சயமாக நல்ல தீர்வாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பு என்றால் சனி ஒருவர்தான். எனவே உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் அல்லது சனி பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.